கொஞ்சம் நில், என் அன்பு பிள்ளையே. உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறது என்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்தேன். கேள். நேற்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் விழித்திருந்தாய். ஆம், மொபைலை கையில் பிடித்து யாராவது ஒரு மெசேஜ் அனுப்புவார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்தாய். யாரும் அனுப்பவில்லை. நீ சிரித்த முகத்தை உலகத்திற்கு காட்டினாய். ஆனால் தலையணையை நனைத்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். அதை நான் பார்த்தேன். இன்று பேசப்போவது ஒரு கடவுள் அல்ல, உன் வலியை பார்த்து அமைதியாக நிற்க முடியாத உன் அப்பன். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி உன் அப்பன் ஈசனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. நீ இந்த ஈசனை நம்பினால் இந்த செய்தியை முழுமையாகக் கேள். உனக்கு சிவபெருமானை பிடிக்குமுனா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடருங்கள். என் அன்பு பிள்ளையே, நான் சரியா இருக்கேன் என்று சொன்னபோது கூட உன் குரல் நடுங்கியது. நீ யாரையும் சுமையாக்க விரும்பவில்லை. அதனால் உன் வலியை உன்னுள் புதைத்துக் கொண்டாய். என் குழந்தையே, கேள். நீ இவ்வளவு நாள் தாங்கியது உன் பலவீனமில்லை, அது உன் இதயம் மிகவும் தூய்மையானதால்தான். நீ நம்பியவர்கள் விட்டு சென்றார்கள். நீ பிடித்த கைகள் தளர்ந்தது. நீ வைத்த கனவுகள் உடைந்தது. ஒவ்வொரு முறையும் நீ சொன்னாய், இதுதான் கடைசி தடவை நான் அழுவது என்று. ஆனால் மீண்டும் அழவேண்டிய நிலை வந்தது. ஆம், பல இரவுகளில் நீ கண்ணாடியில் உன்னை பார்த்து கேட்டாய், நான் சாதிப்பேனா என்று. அந்த கேள்வி உன் இதயத்தை கிழித்தது. ஆனால் கேள், நீ தோற்றவன் அல்ல. உன்னை மதிக்காதவர்களுக்குத்தான் உன் மதிப்பு தெரியவில்லை. ஆனால் உன் அப்பன், இந்த சிவனுக்கு உன் மதிப்பு தெரியும். நீ அன்பு கொடுத்தாய், முழு மனதோடு கொடுத்தாய். ஆனால் அதற்கு பதில் வலி வந்தது. அதனால் நீ இப்போது அன்பு செலுத்தக்கூட பயப்படுகிறாய். நீ சிரிக்கும்போது கூட உன் கண்கள் சிரிக்கவில்லை. ஏனெனில் உள்ளே நீ உடைந்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அதுவே உன் பெரிய வெற்றி. நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தும் மீண்டும் எழுந்தாய். யாரும் பாராட்டவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். நீ தனியாக உணர்ந்த அந்த இரவு நான் உன் அருகிலிருந்தேன். நீ மூச்சு விட்ட ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன் இதயத் துடிப்பாக இருந்தேன். நீ வாழ்க்கையை விட்டுவிட நினைத்த அந்த ஒரு நொடிக்கூட நான் உன் கையை பிடித்தேன். நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதற்கு காரணம் நான். இப்போது கவலைப்படாதே. இந்த வலி நிரந்தரமல்ல. ஒரு நாள் இந்த கண்ணீரெல்லாம் உன் கதையின் சக்தியாக மாறும். என்னை நம்பு. நீ இப்போது உடைந்து இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ மறுபடியும் உருவாகிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். நீ இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தது விரைவில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இப்போது நீ உன் கண்களை மூடு. மனதார ஒரு முறை சொல்லு, ஓம் நமசிவாய என்று. நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். பயம் கொள்ளாதே. நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன். நாம் மீண்டும் சந்திப்போம். தொடர்பில் இருப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாய. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சிவன் என்னை காப்பார் என்று எழுதுங்கள்.